வெல்கம் டு மில்கீஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள் வீட்டு நவராத்திரி கொலு எப்படி வச்சோன்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். இது கல்யாண செட்டு. இது கல்யாண பொண்ணு மாப்பிள்ளலாம் இருக்காங்க. இது போன வருஷம் வாங்கினது. இந்த கல்யாண செட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட டெக்கரேஷன்லாம் என் டாட்டரும் எங்கள் ஹஸ்பண்டும் பண்ணாங்க. இது பந்தி செட்டு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த செட்டு. கல்யாண செட்டு பக்கத்தில் பந்தி செட்டு இருக்குங்க. இது ஊஞ்சல் ஆடுற மாதிரி கல்யாண செட்டு. இது பழைசு, எங்கள் மாமியார் வீட்டுது. இதில் இன்னிசை கச்சேரி செய்கிறாங்க. நாதஸ்வரம், மேளம், தபலா எல்லாமே பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செட்டு. இது ஊஞ்சல் ஆடுறாங்க. நடுவில் கல்கண்டு வச்சுருக்குங்க. இது 6 பொம்மைங்க இருக்கும் இந்த செட்டில். மேலே தாளங்களோட கல்யாணம் நடக்குது. இது நார்த் இந்தியன் கேர்ள்ஸ். இது கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை. இவங்களுக்கு குட்டி குட்டி பீங்கானில் சின்ன சின்ன வரிசை சாமான் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதுவும் 3-4 வருஷமாக முன்னே வாங்கினது. இது அம்மன், பிள்ளைத்தாச்சி அம்மன். இது மாசமாக இருக்கா மாதிரி இருக்கும். இது ஒருத்தர் கிஃப்ட் பண்ணாங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸ். இந்த அம்மனும் ரொம்ப நல்லாயிருக்கும். புட்லூர் அம்மன் மாதிரி இருக்கும். இதுக்கு வளையல் வச்சுருக்கோம். கலர் கலர் சாதம், ஒரு 3 சாதம், சந்தனம், குங்குமம்லாம் வச்சுருக்கேங்க. இது செட்டியாரம்மா கடை. செட்டியாரும் செட்டியாரம்மாவும் இருக்காங்க. இது அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாலாம் வச்சுருக்கோம். சின்ன சின்ன காய்கறிங்கெல்லாம் கூடையில் வச்சுருக்காங்கங்க. காய்கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. இது நாங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். இது சோட்டா பீம், குழந்தைங்களுக்கு பிடிக்குமேனு. இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, கடையில் வச்சுருக்கோம். இது கேரளா விளக்கு. இது அத்திவரதர் தட்டு. பொம்மை கிடைக்கல, அதனால் தட்டு இதை மாதிரி வருது. இது பாரிஸ் கார்னரில் வாங்கினோம். இது காளிங்க நர்த்தனம். இது வசுதேவர் காளிங்கன் கொடை பிடிக்க கண்ணனை தூக்கிட்டு போனது. அது தண்ணியில் வச்சுருக்கோம். இது குபேரன் செட்டு. கீழே ஒரு குபேரன் அவங்க ஒய்ஃபோடு உக்காந்துருக்காரு. மேலே தனி குபேரன் இருக்காருங்க, தாமரைப்பூவில். அவரை சுற்றி காயின்ஸு, ரூபா நோட்டெல்லாம் போட்டு செட் பண்ணியிருக்கோம். 2 பக்கமும் 2 பொம்மை காவலுக்கு இருக்குது. இது கற்பக விருட்சம், கோல்டு கலர்லேயே இருக்கும். இது ரோட் சைடு கடையிலேயே இந்த மரம் கிடச்சிது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோல்டு மரம். இது குபேரன் செட்டு. இந்த வருஷந்தாங்க புதுசாக செட் பண்ணியிருக்கோம். இது திருப்பதி மலை வைப்போம். அது வைக்காததால் இப்போது இந்த பெருமாளை நாங்கள் செட் பண்ணியிருக்கோம், கோவில் மாதிரி. என் டாட்டர் பண்ணது. ஏழுமலையான் தனியாக நிற்கிறார் இந்த கோயிலில். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பொம்மை திருப்பதியில் எங்கள் சிஸ்டர் வாங்கி கொடுத்தது. உண்டியும் செட் பண்ணி அதில் காசு போட்டு வச்சுருக்கேங்க. யானை நாமத்தோடு இருக்குது. இது பழைய யானை. இந்த பெருமாள் கோயில் கீழேயே செட் பண்ணிட்டேங்க. இது பழைய பொம்மை. இது சுட்ட பழமா சுடாத பழமான ஔவையாரை முருகர் கேட்குற மாதிரி சிறுவன் வேஷத்தில் மரத்து மேலே ஒரு சின்ன பையனாக முருகர் உட்காந்துருக்காரு. இது அம்மனோட புத்து. நெருப்பு மிதிக்கிறவங்க தீச்சட்டி எடுத்துட்டு நெருப்பு மிதிக்கிற செட்டு. இந்த புத்தை சுற்றி நாக சிலைங்கள்லாம் அழகாக இருக்குது. சின்ன கோயில் ஒன்று அங்கே செட் பண்ணியிருக்கேங்க. இது பழைய பொம்மை. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நாக சிலை, புத்து, நெருப்பு மிதிக்கிறவங்கெல்லாம். அம்மன் கோயில் மாதிரி இருக்குது. இது ஒரு விநாயகரும் இருக்காருங்க. இதெல்லாம் பழைய பொம்மைங்க, எங்கள் மாமியார் வீட்டுது. ஒரு அர்ச்சகரும் உட்காந்துருக்காருங்க. இது கிராமத்து செட்டுங்க. இடம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் கொஞ்சமாக செட் பண்ணியிருக்கோம் இந்த கிராமத்து செட்டு.
இது ஒரு லேடி பொம்மை. சின்ன கண்ணுக்குட்டி வச்சுக்கிட்டு 2 கேர்ள்ஸுங்க இருக்கா மாரி தலையில கூடைய சுமந்துக்கிட்டு. இது மாடு பால்காரம்மா பால் கறக்குறாங்க. இது ஒரு தாய்ப்பால் குடுக்குற ஒரு பீங்கான் பொம்மை. இது தெருவுல வந்ததுங்க. வாங்கி வச்சேன் அழகா இருக்கவே. ரொம்ப நல்லாயிருக்கும். வைக்கோல் போட்டிருக்கோம் மாடுக்கு. இது கண்ணுக்குட்டி வச்சுக்கிட்டு 2 லேடி இருக்கா மாரி. இது தயிர் கடையிற பொண்ணு. இது பீகார்ல வாங்குனோம் இந்த பொம்மை. இது ரோடு போட்டிருக்கங்க. ரோட்ல மாட்டு வண்டி, காரு, பைக்கு, ஸ்கூட்டி, சைக்கிள் எல்லாமே போகுது. இந்த கொலுக்கு முன்னாடி ஒரு ரோடு போட்டு இது மாதிரி வண்டிங்கெல்லாம் விட்டுருக்கோம். பஸ்ஸு எல்லாமே இருக்கும். இது வாழை மரம் குருவாயூரில் வாங்கினது. கேரளா டூர் போகும்போது 2 பக்கமும் வாழை மரம் வச்சுருக்கோம் கொலுக்கு. இந்த செடிலாம் நவதானியத்தில் பாட்டிலில் கட் பண்ணி போட்டதுங்க. ஓரங்களில் வச்சுருக்கோம். இது கலச லைட்டு குட்டி குட்டியாக இருக்கிறது முன்னாடி. இந்த செடி கார்னருக்கு வச்சுருக்கோம். ஒரு வாரம் முன்னாடியே நவதானியத்தை ஊற வச்சு போட்டுட்டேங்க. இதுதாங்க கீழே வச்ச கொலு, எங்கள் வீட்டு கொலு. இது ஆரத்தி சுற்றி வச்சுருக்கு. ஒரு தட்டில் ஆரத்தி வச்சுட்டு சின்ன விளக்கு வச்சுருக்கேன், காமாட்சி அம்மன் விளக்கு. இது பக்கத்துலேயே திருப்பதி மலை வைப்போம். அதை நான் மாற்றிட்டு இந்த வாட்டி கைலாய மலை செட் பண்ணியிருக்கேங்க. சிவன் பார்வதி கைலாய மலையில் இருக்கிற மாதிரி, கீழே பனிலிங்கம் இருக்கா மாதிரி, அமர்நாத் பனிலிங்கம். இந்த குகைக்குள்ளே பனிலிங்கம் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாம் என் டாட்டர் பண்ணது. சுற்றி சிவன் பார்வதியோடு உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் நடராஜர் சிலை வச்சுருக்கோம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே கீழ்ப்படியில் ஓரறிவு உயிரின் சிப்பி, நத்தை, சிலந்தி அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். 2வது படியில் முயல், யானை, பறவைங்க, விலங்குகள்லாம் வச்சுருக்கோம் ஈரறிவு. 3வது மனித உருவங்களில் வச்சுருக்கோம். மரப்பாச்சி பொம்மை, மகான்கள், மீராபாய் வச்சுருக்கோம், பாபா வச்சுருக்கோம், சாய்பாபா. அது மாதிரி ஒரு தேவர்களாக ஆனவங்க வச்சுருக்கோம். அடுத்தடுத்து படிங்களில் தெய்வங்களோட சிலைங்க வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு படியில் விநாயகர் வச்சுருக்கோங்க. இந்த தேங்காயில் வாங்கின பிள்ளையார் ராமேஸ்வரத்தில் வாங்கினது. 8வது படிக்கட்டில் அஷ்டலக்ஷ்மி சிலைங்க வச்சுருக்கோம். 7வது படிக்கட்டில் தசாவதாரம் 10 அவதாரங்க வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பிள்ளையார் ரொம்ப நல்லாயிருக்கும். ராமேஸ்வரம் போனப்போ வாங்கினதுங்க. விநாயகர், கலசம், காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கெல்லாம் ஃபஸ்ட்டு படியில் இருக்குங்க. 8வது படியில் 8 லட்சுமிங்க, அஷ்டலக்ஷ்மி இருக்காங்க. அதுக்கு கீழே தசாவதாரம் செட்டு வச்சுருக்கேங்க. இந்த மீனாட்சி பொம்மை இந்த வருஷம் வாங்கினது புதுசாக. மதுரை மீனாட்சியை வச்சுருக்கோங்க, மீனாட்சி அம்மனை. அது பக்கத்தில் துர்க்கை அம்மன் வச்சுருக்கோம். அது பக்கத்தில் ஸ்ரீரங்கநாதர் படுத்துட்ருக்கா மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் வச்சுருக்கோம். ஆண்டாள் பக்கத்தில் உலகளந்த பெருமாள் இந்த வருஷம்தான் கிடச்சிது, சின்ன பொம்மையாக கிடச்சிது, அது வாங்கி வச்சுருக்கோம். பிள்ளையார்பட்டி விநாயகர், பால திரிபுர சுந்தரி, அன்னபூரணி, ஹயக்ரீவர், விநாயகர், முருகர் இவங்களோட சிலைங்களை வச்சுருக்கோங்க. 2 பக்கம் டான்ஸிங் கேர்ள் வச்சுருக்கோம். ராமர், லக்ஷ்மணர், சீதாதேவி வச்சுருக்கோம். சரஸ்வதி, துர்க்கை சிலைங்களையும் வச்சுருக்கங்க. இது பத்ரகாளி அம்மன், காணிப்பாக்கம் விநாயகர். அடுத்த படியில் மரப்பாச்சி பொம்மை, பழத்தட்டு வச்சுருக்கோம். அர்ச்சனை தட்டு பீங்கானில் கிடச்சிது.
இது மாதிரி ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொருட தெய்வங்களோட இது வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு படியில் மட்டும் ஓரினங்களை வச்சுருக்கேங்க. இந்த லைட்டிங் செட்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணது. குத்து விளக்கில் 2 அம்மன் செஞ்சு வச்சுருக்கோங்க. 2 குத்து விளக்கில். இது எங்கள் டாட்டர் பண்ணது. இதுக்கு டெக்கரேஷன் பண்ணி சாரீலாம் கட்டி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம் நகைங்கள்லாம் போட்டு. இது எப்படி டெக்கரேட் பண்ணுறது குத்து விளக்குலன்னு அடுத்த வீடியோவில் போடுறேங்க. தனி வீடியோ. சமயபுரம் அம்மன் இருக்காங்க. இதோட முகம் மட்டும்தான் வாங்கினோம். மீதிலாம் வீட்டில் இருந்ததை வச்சே இந்த குத்து விளக்கு அம்மனை செஞ்சேங்க. லக்ஷ்மி சரஸ்வதி மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இது கைலாய மலை செஞ்சு வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே குத்து விளக்கு அம்மனுக்கு மேலே ஒரு தேர் இருக்குது. இந்த பக்கம் டேபிளில் ஒரு சாக்லேட் கேர்ள் செஞ்சு வச்சுருக்கேங்க. இது என் டாட்டர் செஞ்சது. கேண்டி சாக்லேட்டில் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கேப்பு அது உடம்பு ஃபுல்லாக சாக்லேட்லேயே செஞ்சு அழகாக நிறுத்தி வச்சுருக்கேன் அந்த டாய்ஸு. இதை மாதிரி தாங்க நவராத்திரி கொலு எங்கள் வீட்டில் வச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.